ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோல என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டி அட்மிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துக்கான அப்ளிகேஷன் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆக போது. அந்த அப்ளிகேஷனுக்கு நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ப்ராப்பரா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன பார்க்க போறோம். நாளைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா, 10 டூ 11க்குள்ள பார்த்தீங்கன்னா, அட்மிஷன் ஓப்பன் ஆயிடும். அட்மிஷனுக்கான அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா, rtadmission.tnschool.gov.in இந்த வெப்சைட் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் தான் நீங்க லாகின் பண்ணி அதாவது உங்களோட அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணணும். இங்க பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஸ்டார்ட்டிங் டேட் வந்து போன வருஷம் அதாவது 2024 இருக்கும். நாளைக்கு வந்து ஒரு 10 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துக்கான டைமிங்கும், டேட் என்னைக்கு ஓப்பன் ஆகுது, எப்ப வந்து குளோஸ் ஆகுதுன்னு டீட்டெயில்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் குடுப்பாங்க. அந்த 1 மந்த்க்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப வந்து நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைன்னு பார்க்கலாம். இப்போ உங்க குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ வந்து எடுக்க வேண்டியிருக்கும். நீங்க வந்து ஸ்டுடியோல போயிட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பா வேணும். அடுத்தது ஆதார் கார்ட். குழந்தைக்கு ஒரு வேள ஆதார் கார்டு இல்லைன்னா பிரச்சனை இல்ல. அப்பா, அம்மாவோட ஆதார் கார்ட் குடுத்துக்கலாம். இல்லைன்னா வீட்டு ரேஷன் கார்ட் குடுத்துக்கலாம். குழந்தைக்கு ஆதார் கார்டு கட்டாயம் எடுத்து ஆகணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. முக்கியமா நம்மளுக்கு தேவை வந்து பர்த் சர்டிஃபிகேட் தான். சரிங்களா? ஆதார் கார்டு வந்து குழந்தைது குடுத்துங்க. இல்லைன்னா அப்பா, அம்மாது குடுத்துக்கோங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்கு அடுத்தது இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பா நீங்க வாங்கி வச்சுக்கணும். இன்கம் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, 2,50,000 லட்சத்துக்குள்ள இருக்கிற மாரி நீங்க இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அப்பா பேர்ல, அம்மா பேர்ல, இல்ல கார்டியன் பேர்ல. இவங்க 3 பேர்ல யாரு பேர்ல வேணா நீங்க இன்கம் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கலாம். இந்த இன்கம் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல அப்ரூவல் பண்ணி தாசில்தார் சைன் பண்ண சர்டிஃபிகேட்டா கண்டிப்பா இருக்கணும். அதே மாரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, இப்ப டிஜிட்டலா பார்த்தீங்கன்னா, நீங்க இன்கமும், கம்யூனிட்டியும் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் வேலிட் பண்ண சர்டிஃபிகேட்டா வச்சிருக்கணும். சரிங்களா? இப்ப ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 100 கேபிக்குள்ள அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதனால நீங்க ஃபோட்டோ எடுத்துட்டீங்கன்னா, அத வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி 100 கேபிக்குள்ள வர மாரி நீங்க வச்சுக்கோங்க. அதே மாரி குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, 1 கேபிக்குள்ள இருக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க 1 கேபிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப உங்க ஃபோன்லயே கூட நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிடலாம். உங்களுக்கு ஃபோன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, 100 கேபி, 1 கேபிக்குள்ள சைஸ் கொண்டு வர முடிஞ்சா, நீங்க ஃபோன்லயே பண்ணிக்கலாம். இல்லைன்னா பக்கத்துல இருக்க நியர்பை ப்ரௌசிங் சென்டருக்கு போயிட்டு இங்க என்னென்ன சைஸ்க்கு வந்து குடுத்துருக்காங்களோ, அந்த சைஸ்க்கு வந்து ஃபைல வந்து கரெக்ட்டான சைஸ்ல வந்து நீங்க அப்லோட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு மார்னிங் வந்து ஒரு 10:00 அப்புறம் உங்களுக்கு ஃபைல் வந்து அதாவது அப்ளிகேஷன் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்க வந்து நாளைக்கு மார்னிங்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, என்னென்ன ஃபோட்டோ, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா, அந்தந்த சைஸ்ல வந்து ஃபைல வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோ வந்து 100 கேபி தான். பர்த் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, 1 கேபி குடுத்துருப்பாங்க. அதே மாரி ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா, ஆ பசங்கள் இருந்தா பசங்கள்து அப்லோட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா, அப்பா, அம்மாவோட ஆதார் கார்டு வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். இங்க அட்ரஸ் ப்ரூஃப்ன்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். இப்ப குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்ல ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபில் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் கிடையாது. குழந்தைக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டிக்காக தான் பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட் கேட்கறாங்க. அந்த அட்ரஸ் தான் நீங்க குடுக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க அப்ளிகேஷன்ல எந்த அட்ரஸ் குடுக்குறீங்களோ, அந்த அட்ரஸ்ல பேரண்ட்ஸ் நேம்ல ரேஷன் கார்டு இருக்கணும். வோட்டர் ஐடி, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ், பேங்க் பாஸ்புக், டெலிஃபோன் பில்லு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா, ஈபி கார்ட் கூட பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? இதுல இருக்க ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப். ஆனா வந்து ஈபி அதுக்கப்புறம் கேஸ் பில் கூட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்க இதுல இருக்க ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேண்டோட பேரண்ட் அம்மா இல்ல அப்பா நேம்ல பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் ப்ரூஃப்ல நீங்க என்ன வந்து டைப் பண்றீங்களோ, அந்த அட்ரஸ்ல ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் வந்து இருக்கணும். உங்க குழந்தையோட ஆதார் கார்ட்லயும் அந்த அட்ரஸ் இருக்குன்னா, குழந்தையோட ஆதார் கார்ட்லயும் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லங்க என் குழந்தைக்கு வந்து ஆதார் கார்ட்ல நாங்க இப்ப கரண்ட்டா குடுக்குற அட்ரஸ்ல இல்லன்னா, பேரண்ட்ஸுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து இருக்கணும். அந்த அட்ரஸ்ல இருந்தா, அந்த அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இங்க அட்ரஸ் காலத்துல என்ன அட்ரஸ் டைப் பண்றீங்களோ, அந்த அட்ரஸ் காலத்துல உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கணும். ரேஷன் கார்டு இருந்தா ரேஷன் கார்டு அப்லோட் பண்ணுங்க. வோட்டர் ஐடி, அப்பா, அம்மா 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க பேர்ல வோட்டர் ஐடி இருக்குன்னா, அத அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அப்பா, அம்மாவோட ஆதார் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ், பேங்க் பாஸ்புக், டெலிஃபோன் பில்லு, பான் கார்டு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் பான் கார்டு எடுக்கும்போது அது அட்ரஸோட வரும். அந்த மாரி இருந்தா கூட நீங்க பான் கார்டு எடுத்துக்கலாம். பான் கார்ட்ல பார்த்தீங்கன்னா, இன்செர்ட் பான் கார்ட் கூட இருக்கு. அதாவது உடனே ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷத்திலேயே பான் கார்ட் வந்து ஆன்லைன்ல வந்து போட்டு நம்ம எடுக்கிற மாரிலாம் இருக்கு. அதுல அட்ரஸோட வரும். அந்த பான் கார்ட் கூட நீங்க குடுத்துக்கலாம் நீங்க. அப்படி எதுவுமே இல்லைன்னா, உங்ககிட்ட எந்த டாக்குமெண்ட்டும் இல்லைன்னா, நீங்க விஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டு, இந்த மாரி பையனுக்கு வந்து பையனுக்கோ, பொண்ணுக்கோ ஆர்டிக்கு வந்து அட்மிஷன் போட்டுருக்கோம். எங்க கிட்ட எந்த அட்ரஸ் ப்ரூஃபும் இல்ல. ரெண்டல் அக்ரீமெண்ட்ட காமிச்சு, விஓ கிட்ட ஒரு லெட்டர் மாரி எழுதி வாங்கி, அவங்க இங்க தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு விஓ சைன் பண்ணி குடுத்தாங்கன்னா, அந்த காப்பி கூட பார்த்தீங்கன்னா, நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எந்த ப்ரூஃப்மே இல்லன்னா, லாஸ்ட்டா வந்து ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, விஓ கிட்ட டைரக்ட்டா போய் கூட நீங்க வாங்கி சப்மிட் பண்ணலாம் நீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்கம் சர்டிஃபிகேட்டும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பா அப்லோட் பண்ணணும்.
கம்யூனிட்டி பிளஸ் இன்கம் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் சைன் பண்ண இப்ப கரண்ட்டா வாங்குன தாசில்தார் கிட்ட இருந்து வாங்குன சர்டிஃபிகேட் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும் கண்டிப்பா. நீங்க எஸ்சி, பிசி, எம்பிசி என்ன கேட்டகரில இருந்தாலும், கண்டிப்பா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பா அப்லோட் பண்ணணும். கம்யூனிட்டி அப்லோட் பண்ணலைன்னா கூட பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆர்டி அட்மிஷன வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு இன்கம் பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா இல்ல கார்டியன் 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க பேர்ல நீங்க கார்டியனா போறீங்கன்னா, அந்த கார்டியன் பேர்ல கூட வாங்கிக்கலாம். 2,50,000க்குள்ள வந்து இன்கம் வந்து பாக்குறாங்க. 2,00,000க்குள்ள வருமானம் ஆண்டு வருமானம் வர மாரி இன்கம் சர்டிபிகேட் ரெடி பண்ணி அத அப்லோட் பண்ணுங்க. அந்த இன்கம் சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா, வேலிடிட்டி இருக்கிற மாரி நீங்க சப்மிட் பண்ணுங்க. வேலிடிட்டி இல்லைன்னா, அது அந்த அப்ளிகேஷன பாத்தீங்கன்னா, அவங்க குளோஸ் பண்ணிடுவாங்க, கேன்சல் பண்ணிடுவாங்க. அதனால நீங்க அப்லோட் பண்ணுங்க. முக்கியமா வந்து குழந்தை ஃபோட்டோ, குழந்தையோட பர்த் சர்டிபிகேட், குழந்தையோட அப்பா இல்ல அம்மா பேர்ல வாங்குன, இல்ல கார்டியன் பேர்ல வாங்குன இன்கம் சர்டிபிகேட், குழந்தையோட நேம்ல வாங்குன கம்யூனிட்டி சர்டிபிகேட் கண்டிப்பா பண்ணணும். அதுக்கு பிறகு ஐடி ப்ரூஃப் அதாவது அப்பா இல்ல அம்மாவோட ஆதார் கார்ட் கண்டிப்பா அப்லோட் பண்ணணும். அட்ரஸ் ப்ரூஃபா இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஃபேமிலி கார்டு, வோட்டர் ஐடி, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ், பேங்க் பாஸ்புக், டெலிஃபோன் பில், பான் கார்டு, இல்லன்னா ரெசிடென்ஸ் சர்டிபிகேட் வந்து விஓ கிட்ட வாங்குன ரெசிடென்ஸ் சர்டிபிகேட். இந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம். இல்லைன்னா உங்ககிட்ட ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல வாங்குன ஏதாச்சும் ஒரு ஐடி கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா, இது போஸ்டல் ஐடி கார்ட்ஸ் இந்த மாரி ஏதாச்சும் ஒரு ஐடி கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த ஐடி கார்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, நீங்க அப்லோட் பண்ணலாம். பேங்க் பாஸ்புக்ன்னு சொல்லும்போது, உங்க குழந்தை பேர்ல நீங்க ஏதாச்சும் போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து பேங்க் பாஸ்புக் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா, அது கூட நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க செல்வ மகள் சேமிப்பு திட்டம், செல்வ மகன் சேமிப்பு திட்டம்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல ஏதாச்சும் ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க, குழந்தை பேர்ல வச்சிருக்கீங்கன்னா, அதுல வந்து உங்களுக்கு அட்ரஸ் குடுத்துருப்பாங்க. அந்த பேங்க் பாஸ்புக் அதாவது போஸ்டல் பேங்க் பாஸ்புக் கூட பார்த்தீங்கன்னா, நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த டாக்குமெண்ட் மட்டும் நீங்க ப்ராப்பரா ரெடி பண்ணிட்டு, உங்களுக்கு ஒரு 1 மந்த் டைம் குடுப்பாங்க. ஒரு வேள உங்களுக்கு உடனே ரெடி பண்ண முடியலனா கூட, நீங்க இதுல ப்ராப்பரா பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வீக்குள்ள ப்ராப்பரா நீங்க ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணிட்டு ப்ராப்பரா என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு, நீங்க அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 1 மந்த் டைம் குடுப்பாங்க. அந்த டைமிங்க்குள்ள நீங்க ப்ராப்பரா டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு, எல்லா டாக்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபோன்லயே சைஸ் வந்து ரெடி பண்ண முடிஞ்சா ரெடி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பக்கத்துல இருக்க நியர்பை அதாவது உங்களுக்கு ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு, அங்க இந்த சைஸ்ல அப்லோட் பண்ணி குடுங்கன்னு சொன்னா, அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி கரெக்ட்டான சைஸ்க்கு உங்களுக்கு ஃபைல வந்து ரெடி பண்ணி குடுப்பாங்க. நீங்க வந்து ஈஸியா உங்க ஃபோன்லயே பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி, அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணா போதும். இந்த அப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஒரு பேமெண்ட்டும் ஆன்லைன்ல கட்ட வேண்டியதில்ல. ஃப்ரீயா வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆர்டி அட்மிஷன்ல அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல சர்டிபிகேட் அப்ளை பண்ணாருனாலும், டிஸ்கிரிப்ஷன்ல எங்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.